எல்லோருக்கும் வணக்கம். நீங்க ஒரு ஷேர் வாங்கும் போதே அது மேல போறதுக்கு அதுக்குள்ள சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றது சத்தியமா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவனை ஒரு 2-3 வாரமாவது அவனை ஓட விடணும். அப்பதான் நம்மளுக்கு தெரியும் அவன் நம்ம பணத்தை புடுங்கறதுக்காக ஓடுறானா இல்ல நம்மளுக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக ஓடுறானா அப்படின்றது. இந்த சமயத்துல வெறுங்கையை வீசிட்டு போறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 10 ஷேர் அனலைஸ் பண்றாங்க, 10 ஷேர்ல ஒரு 7 ஷேர் சப்போர்ட்ல இருக்கு. அந்த 7 ஷேர்ல அவங்க கிட்ட இருக்கிற பணமே ஒரு 2 ஷேர் வாங்குறதுக்கு தான் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். 2 வாங்கிட்டு மீதி 5 ஷேரை பார்த்துட்டு அண்ணங்கிட்ட காசு இல்லப்பா, நீங்க சப்போர்ட்ல இருக்கீங்க, நான் பார்த்துட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒரு பை பை அப்படின்ட்டு வெறுங்கை வீசிட்டு போறவங்களுக்கு கவலை இல்லை. ஆனா ஒன்ஸ் ஸ்டாக்குக்குள்ள கையை வச்சுட்டோம், ஒரு ஷேரை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு தவிச்சுக்கிட்டு இருக்கும், மேலே போவானா கீழே போவானான்னு. அதுக்கு ரிசல்ட் வரக்கே எப்படி ஒரு 6 மாசம் ஆகும். ஸோ அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கரெக்டாக பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஸ்டாக் ஒரு 10 ஷேரை பார்க்குறீங்க, அதில் இருக்கிறதுலே பெஸ்ட் எது அப்படின்ற மாதிரி பார்த்து பணம் போட்டிங்கன்னா மட்டும்தான் சீக்கிரமாக சம்பாதிக்க முடியும். இந்த தேவயானி அப்படின்ற ஷேரை ஒரு உதாரணமாக எடுத்து பாருங்க. இப்படி ஒரு அழகை நான் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்ததே இல்லை. இந்த தேவயானி பண்ண வேலையை பாருங்க. 2021 கணக்கு வச்சு பாருங்க. அவனுடைய அருமையான சப்போர்ட் லெவல் 2022 கணக்கு வச்சுங்க, 21 கணக்கு வச்சுங்க. அவன் அந்த சப்போர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு. மை பெஸ்ட் பிரைஸ் இதுதான் ஒவ்வொரு வருஷமும், அதை இது வரைக்கும் நான் உடைச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 2021, 2022, 2023, இப்போ 2024 அந்த சப்போர்ட் பிரைஸ் கிட்ட வந்துடுச்சுன்னா அவன் சம்பாரிச்சு தராம போனதே இல்லை. அப்ப இந்த ஷேரை வாங்கினவங்க இதுக்குள்ள சக்தி இருக்கா, மேல வருதா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஓட விடணும். இது சப்போர்ட்ல கை வைக்கிறவங்களுக்கு. சில பேர் போய் பிரேக் அவுட்ல கை வைப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐசிசி பேங்க் அப்படின்றது அதனுடைய மல்டி இயர் ஹை அப்படின்றது தாண்டி இருக்கு. அப்ப இந்த இடத்துல சில பேர் போய் கை வைப்பாங்க, சில பேர் வெறுங்கை வீசிட்டு ஓகே பிரேக் அவுட் ஆயிருக்கு நான் பார்த்துட்டேன், ஆனால் என்கிட்ட பணமும் இல்லை, என்கிட்ட மனதைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி வெறுங்கை வீசிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் இங்கே போய் யாராவது ஒருத்தர் இந்த ஷேரை பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அவங்க மனசு தவிக்கும், மேலே போகிறானா கீழே வருவானா அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணணும், அதையும் இன்னொரு 3-6 மாதம் ஓட விடணும். அப்போ தான் இது என்ன ரிசல்ட். ஸோ அப்போ இந்த பிரேக் அவுட் ஆனாலும் சரி, அதே மாதிரி சப்போர்ட்டில் போய் எடுத்தாலும் சரி, அதே மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி யாராவது எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஏசிசி அப்படின்னு ஒரு ஷேர், இதுக்கு முன்னாடி அவன் 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டினவன் ஓரளவுக்கு 2000 2800 வரைக்கும் போயிருக்கான். ஸோ இப்போவும் அவனுடைய மூவிங் ஆவரேஜை தாண்டான், 2 days மூவிங் ஆவரேஜ். அப்போ இந்த 2500 அவன் ஒரு 3000-4000 போவானா அப்படின்ற எதிர்பார்ப்பு வரும். இதுக்குமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஷேருக்குள்ள சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க தெரிஞ்செடுக்கல. அவங்க ஒரு குத்து மதிப்பா எடுக்கிறாங்க. இந்த ஷேரை நிறைய பேர் வாங்கியிருக்க தான் செஞ்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, இந்த ஷேருக்குள்ள சக்தி இருக்கு, கண்டிப்பா 3000 வந்துடும் அப்படியெல்லாம் யாருனாலையுமே கணிக்க முடியாது. ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவன் மேலே போறானா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே 6 மாசம் ஆயிடும். அதையெல்லாம் விட்டுட்டு கும்பா ஸ்டாக்ஸை போய் எடுத்தா அப்புறம் கும்பா தான் பாடும். அதுலேயும் முக்கியமாக மார்க்கெட் இப்படி உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல ஸ்டாக்குகளே இறங்கினா பயமா இருக்கு, இவங்க இது திரும்பி ஏறுவானோ இல்லையோ அப்படின்ட்டு. அப்படி லாபகரமான நல்ல லாபம் கொடுக்காத பங்குகளை எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய சில பங்குகள் விலை இறங்கி கிடக்கு. அந்த கம்பெனிகள் பற்றிய செய்திகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆசியானா ஹவுசிங் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனி ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. அவனுடைய கடன் என்பது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த கம்பெனியில் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் ஏதாவது பணம் போட்டு ஹோல்டிங் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜும் கன்சிடரபிளாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி இவன் எந்த செக்டரில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டர். ரியல் எஸ்டேட் செக்டர் உங்களுக்கு தெரியாது இல்லை, அது ஏறி இறங்கும். நம்மளுடைய பொருளாதாரத்தை பொறுத்து நல்லா ஏறும், சில நேரங்களில் இறங்கும், சில நேரங்களில் ஏறும், ஒரு சைக்கிளிக்கலாக தான் இருக்கும். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது 10 வருடங்களுக்கு முன்னாடியே 2013, 15, 16 அந்த சமயத்தில் நல்லா லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் தான். அப்புறம் கோவிட் சமயத்தில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, பாவம் அடி வாங்கி கிடந்தானுங்க. இப்போ மறுபடியும் ப்ராஃபிட்டுக்கு இந்த கம்பெனி திரும்பி இருக்கு. இந்த வருஷத்தில் தற்போதைக்கு சமீபத்தில் உச்சத்தை போய் தொட்டுச்சு 450 ரூபா பக்கம். அதுக்கப்புறம் 300 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் இவன் இங்கிருந்து திரும்பி மேல் நோக்கி 450 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த எஸ்கார்ட்ஸ் குபாட்டா அப்படின்ற ஷேர் ரொம்பவுமே ஃபேமஸான ஷேர் தான். சமீபத்தில் இவன் குறிப்பிட்ட சப்போர்ட்ல எடுத்துட்டு இனி நம்மளுக்கு கும்பாவை கொடுக்கலாமா இல்ல குஜாலாவை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நின்று யோசிச்சுட்டு இருக்கான். இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, எப்படியோ கொஞ்சம் கீழே இருந்து மேல் நோக்கி வந்திருக்கான், இன்னும் கொஞ்சம் அப்படியே மேல் நோக்கி ஏறி ஒரு 4400 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஷேர் இந்தியா அப்படின்ற ஒரு ஷேர் சமீபத்தில் ரொம்பவுமே இறங்கியிருக்கான். இறக்கத்திற்கு பின் ஏற்றமா இல்ல இறக்கத்துக்கு பின் மறுபடியும் மனவேதனை தரக்கூடிய இன்னொரு இறக்கமா அப்படின்றது தெரியல. இந்த கம்பெனி தற்போதைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா டிவிடெண்ட் 0.6% அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே சமயம் என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அருமையாக வளர்ந்து வந்திருக்கான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்திருக்குமா அப்படின்ற மாதிரி முதல்ல 6 கோடி 8 கோடின்னு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா, அதாவது நெட் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருந்தது, இப்பெல்லாம் 400 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அப்படி நீ என்னையா தொழில் பண்ற அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கு. நண்பர்களே, சோமெனி சிராமிக்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், இந்த ஷேரினுடைய சமீபத்தினுடைய விலை மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறுமுகத்தில் இருக்கு. இந்த ஏறுமுகம் அப்படியே தொடர் கதையா இருந்து மறுபடியும் திரும்பி 1000 ரூபாய் வருமா இல்லை இந்த ஏறுமுகம் தடைபட்டு இறங்கு முகமாக மாறுமா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வியா இருக்கு. ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க ஒரு முக்கியமான தருணத்தில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மேல் நோக்கி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 1% மேல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த ஆன்வர்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு. யாருப்பா நீயே 1.2% பக்கம் டிவிடெண்ட் கொடுக்குறிய அப்படின்னாக்கா இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசைன் அண்ட் ஐடி சர்வீசஸ் கம்பெனி. யாரா இருந்தா என்னங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது பண்ணக்கூடிய கம்பெனியா இருக்கா? அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்றது மட்டும் இல்ல, அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து ப்ராஃபிட் எர்னிங்ஸ் growth இருக்கா? அது மட்டும் இல்ல, முதலீட்டாளர்களை யாராவது பெரிய ஆளுங்க பணம் போட்டிருக்காங்களா அப்படின்னா தற்போதைக்கு இந்த கம்பெனியில வந்து முதலீட்டாளர்கள் பெரிய முதலீட்டாளர்கள் பணம் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஒரு லாபகரமான கம்பெனியாகவும் இயங்கி கொண்டு இருக்கு. ஆனா சார்ட்ல நம்ம போய் பார்த்தோம்னா இந்த வருஷத்துல அதனுடைய ஹை பிரைஸ் 700 ஆகவும் லோ பிரைஸ் 400 ஆயும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்க டிஐஎஸ் ஹோல்டிங்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லாம 7% வரைக்கும் நீங்க சமீபத்தில் ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஏற்றிக்கிட்டு போங்க, நீங்கள் டிவிடெண்ட் கூட கொடுத்துட்டு போங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த ஷேர் மறுபடியும் பழைய ரேட்டுக்கு வருமா வராதா, இதுதான் அவங்களுடைய கேள்வி. அதுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ள இந்த ஷேர் பதில் சொல்லுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, திடீர்னு நம்மளுடைய டெக்னாலஜி ஐடியா இந்த இந்தியாவில் தீந்து போச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சமீபத்திய வருடங்களில் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா புது புது கான்செப்டில் கார்ட்ரேடு, பாலிஷ் பஜார், பேடிஎம், ஜொமேட்டோன்னு பல டெக்னாலஜி கம்பெனிகள்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆச்சு. ஏன்னா அதெல்லாம் நியூ ஏஜ் ஐடியாஸை வச்சுக்கிட்டு லிஸ்ட் ஆகிட்டானு. இப்போ பார்த்தோம்னா ஒன்றையுமே காணும். கடைசிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ஆச்சா பூச்சா அப்படின்றாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய ஐபிகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னாக்கா ஒன்றா ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஐபிஓக்கள் அல்லது ரியல் எஸ்டேட்டு அப்படி இப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச செக்டரே தான் வருது. இந்த மாதிரி நியூ ஏஜ் ஐடியாக்கள்லாம் வந்து இருந்துக்கிட்டே இருந்ததுனா தான் ஒரு நாடு வளரும். ஆனால் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய ஐபிஓக்கள் எல்லாமே வந்து ரொம்ப சாதாரண ஐபிஓக்களாகவே வருது. ஸோ என்னைக்கு செமிகண்டக்டர் ரிலேட்டடாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது புது ஐபிஓக்கள் வருதோ அப்போ தான் ஐபிஓ மார்க்கெட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நண்பர்களே, ரேட்கெயின் டிராவல் அப்படின்னு ஒரு ஷேர், இது வந்து லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் எஸ்ஆஸ் ப்ரொவைடராக இவங்களுடைய பிஸ்னஸ் இருக்கு. இந்த சமயத்தில் இந்த கம்பெனி ஏதாவது ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் காரணமாக காமிச்சு இது டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஏதாவது புது புது ஆர்டர்களை பிடிச்சி ஏதாவது ஒரு நல்லபடிக்கு ரிப்போர்ட் கொடுத்து ஒரு மேல் நோக்கி வருமா அப்படின்றத இப்போ கேள்வியாக இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் இது வந்து பெருசாக இறங்கி வரல. மார்க்கெட்டு சில நேரங்களில் சின்ன பின்னமாய் கிடந்தது. அப்போ கூட இவன் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கான். இவனுடைய ஹை ஆல்மோஸ்ட் 900 rupees. இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இவன் இருக்கக்கூடிய 750 rupees அப்படின்றது ஒரு பாட்டம் ரேஞ்சாக தான் இருக்குது. ஸோ தீபாவளியை முன்னிட்டு, ஃபெஸ்டிவல் சீசனை முன்னிட்டு இவன் ஏதாவது ஒரு ஆர்டர் ரிலேட்டடான, பிஸ்னஸ் ரிலேட்டடான நியூஸ் வந்து இவனை ஏற்றி விடுமா அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் முக்கியமாக 17% தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டிஐஸ். அவங்க இப்போ 21% அப்படின்றது இந்த குவார்ட்டரில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடியாப்ப சிக்கலில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஏஞ்சல் ஒன் ஷேர் வச்சிருக்கிறவங்க. என்ன காரணம்னா, அந்த ஷேர் கீழே போகலான்னு நினச்சி கீழே போகிற மாதிரி மறுபடியும் மேலே வந்துடுறான். சரி, மேலே போகிற மாதிரி கீழே வந்துடுறான், அப்புறம் மறுபடியும் மேலே போகிற மாதிரி. ஸோ ஒரு இதை பார்த்தா ஏதோ ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது.
ஒரு கிளியர் ட்ரெண்ட் என்பது இல்லை. ஆனால் அவன்லாம் மேல் நோக்கி ஏறி வந்து பழைய ரேட்டெல்லாம் வர்ற மாதிரி ஒரு 500-1000 ரூபா அப்படின்னு ஒரு ஷேருக்கு ஏறி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, சாதாரண மனுஷனுக்கு ஷேர் மார்க்கெட் விட்டா வேற வழி இல்லை. நீங்க போய் ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னா பல லட்சங்கள்ல சொல்றாங்க. கோல்டு வாங்குற மாதிரி இருந்தால் 1 பவுன் வாங்கினாவே அதுவும் 50,000 ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ நம்ம 1000-500 தாங்க எனக்கு வாரமானா மாசமானா பணம் வருது அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து முதலீடு செஞ்சுட்டு வர்றவங்க தான் இந்த சாதாரண மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஐடியா. ஏன்னா வேற எங்கேயுமே போய், அதாவது நீங்கள் ரியல் எஸ்டேட் எடுத்து பாருங்க, அதுவும் நல்ல வளர்ச்சி அடையுது ஒரு 8 வருஷம் 10 வருஷத்தில். அதே மாதிரி கோல்டும் வளர்ச்சி அடையுது. ஆனால் இதை வாங்கறதுக்கு நிறைய பேர்த்துக்கு வழி இல்லை. அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது 1000 ரூபாய் 2000 ரூபாய்னு கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்போ அதனுடைய வளர்ச்சியும் இந்த கோல்டு ரியல் எஸ்டேட்டுக்கு ஈக்குவலாகவும் அதை விட அதிகமாகவும் இருக்கு. அப்போ ஒரு புத்திசாலி சாதாரண மனுஷனாக இருக்கும் பொழுது மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறதா ஒரு சிறந்த வழியாக நான் பார்க்குறேன். இன்னைக்கெல்லாம் என் போர்ட்ஃபோலியோ போட்டு அடி வெளுத்து விட்டாங்க நண்பர்களே. உங்கள் போர்ட்ஃபோலியோ அடி வாங்கியிருந்ததுன்னா அது ஏதோ ஒரு சின்ன ஆறுதல்ட்டு போக வேண்டியதான். இந்த சமயத்தில் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வெறும் 41 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கான். இத்தனைக்கு அவன் பாசிட்டிவ்ல இருந்தால் நெகட்டிவ்ல போனால் அதுக்கே என் போர்ட்ஃபோலியோலாம் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. அநேகமாக நான் நினைக்கிறேன் ஒரு மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி கேஷை ரெடியாக வச்சுருப்பாங்க போல். நாளைக்கு ஏதாவது மார்க்கெட்டுக்கு டக்குன்னு இறக்குச்சுன்னா பணத்தை இறக்கி விட்ருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலே. இன்னைக்கு மார்க்கெட் பெருசாக எது இறங்கியிருக்கு, இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் செக்டர் வைஸ் போய் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய ஐடி இண்டெக்ஸை பொழந்து கட்டிட்டாங்க. அப்பா 3% காலிங்க. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸை 3% இறக்கி விட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், யார் பெருசாக இறங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எம்ஃபாசிஸ், ஊருக்கு இலச்சவனை பிடிச்சி அடி அப்படின்ற மாதிரி எம்ஃபாசிஸை பிடிச்சி ஒரு 5% பக்கம் இறக்கி விட்டுருக்காங்க. டிசிஎஸ் எல்லாம் ஹெவி வெயிட்ஸ், அவங்களேவும் பிடிச்சி 3% இறக்கி விட்டுருக்காங்க. ஏன் இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் எல்லாம் பிடிச்சி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பிடிச்சி இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னா, குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் அடி வாங்குது. அது ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று, யூஎஸ் ஃபெட் இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காம அப்படியே ஃப்ளாட்டாக மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நிறைய புது புது ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஃபண்டிங் எல்லாம் கம்மியான வட்டியில் வாங்கி அலோகேட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற திடீர்னு ஒரு பயம். இவனுங்களுக்கெல்லாம் திடீர்னு தான் பயம் வருது. இப்போ மேரேஜ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் திடீர்னு எதுக்கு நம்ம பயப்படணும்? பயப்படக்கூடாது. எப்பவும் ஏதாவது ஒரு ஆபத்து நம்மை நோக்கி வரும் அப்படின்னு நம்ம தைரியமாக தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஐடி இண்டெக்ஸ் எல்லாம் யார் வேணாலும் வந்து பயமுறுத்தலாம். ஆனால் அவன் எத்தனை வருஷமா எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து அவனுடைய மூவ்மெண்ட் வெட்டுக்கிளியாக தான் நான் பார்த்துருக்கேன். அந்த காலத்துல இருந்தே நான் இப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லுவானு ஐடி இண்டெக்ஸில், திடீர்னு அவனை இறக்கி விடுவானுங்க, அப்புறம் அது வெட்டுக்கிளி மாதிரி மறுபடியும் மேல் நோக்கி பறந்து வரும். அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒன்று சொல்லி இறக்கி விடுவாங்க, அப்புறம் அது மறுபடியும் மேல் நோக்கி பறந்து வரும். அப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லுவானு, அப்புறம் இப்படித்தான் நான் ஒரு வெட்டுக்கிளியாக தான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வரக்கூடிய இறக்கம் கூட ஏதாவது ஒரு நியூஸை சொல்லி அது ஒரு 1000-2000 பாயிண்ட் இறக்கி விட்டா கூட மறுபடியும் அது ஒரு வெட்டுக்கிளியாக பறந்து மேல் நோக்கி வரக்கு தான் வாய்ப்பு அதிகமாக நான் பார்க்குறேன். இங்கே பாருங்க, ஒரு நண்பர் சூப்பராக ஒரு மெசேஜ் போட்டு விட்டார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஇஎக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது லாபம் செஞ்சு கொண்டிருந்த கம்பெனி தான். அதன் மேலே பல பேட் நியூஸ் வந்துச்சு. கவர்மெண்ட்டே வந்து அது ஏதோ நார்மலைசேஷன் பண்ண போகிறாங்க, அதனால் ப்ரைஸ் மார்ஜின்லாம் இதுக்கு இம்பேக்ட் ஆகலாம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நியூஸ் வந்துச்சு. இருந்தாலும் தொடர்ந்து அது லாபம் செஞ்சு கொண்டு கூடிய கம்பெனியாகவே இது இருந்தது. அதனுடைய லாபத்துக்கு எந்த விதமான பங்கம் வரல. ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் ஐஎக்ஸ் ஷேரில் லாஸ் இருந்தது, ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்றார். இந்த மாதிரி ரொம்ப நாள் பொறுத்திருந்து லாபத்தை மீட்டெடுக்கிறவங்க, நஷ்டத்தை மீட்டெடுக்கிறவங்க ஆட்கள் ரொம்ப கம்மி. உண்மையிலேயே வாழ்த்துக்கள் நண்பர்களே. சில ஃபேமஸான ஷேர்கள் கொஞ்சம் கீழே இறங்கி கிடக்கு. அதுலேயும் இந்த பிஎம்எல் அப்படின்ற ஷேர்லாம் வந்து ரொம்ப பெருமை வாய்ந்த ஷேர். அந்த ஷேரை எல்லாம் சில பேர் நம்பி பணம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ அந்த முதலீட்டாளர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பெருமை சேர்ப்பது போல ஒரு கோபுரம் மாதிரி ஏதாவது மேலே எந்திரிச்சு வருமா, இல்லை மறுபடியும் கீழே கவுந்து விழுந்துருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கெல்லாம், ஆண்டவா ஓம் கருப்பராய நமக, இங்கிருந்து எப்படியாவது ஒரு 5000 கொண்டு வந்து விடு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த சைண்ட் டிஎல்எம் அப்படின்ற ஷேர் அதே மாதிரி தான். திடீர்னு வெட்டுக்கிளி மாதிரி பறப்பான், அப்புறம் கீழே வந்து கோருவான். 2024 எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இந்த வருஷம் இப்போ நம்மளுக்கு விளையாட்டு போல நியூ இயர் கொண்டாடின மாதிரி இருக்கு. 10 மாதம் ஓடி போச்சு. ஸோ இந்த 10 மாதத்துலேயும் இவன் 2 முறை அந்த விளையாட்டு விளையாண்டுருக்கான். இனி இன்னொரு முறை விளையாண்டுருவானா? அடுத்த இந்த வருஷம் முடிவுக்குள்ள மறுபடியும் ஒரு 800 ரூபா வருவானா அப்படின்றதான் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஈசாப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தொடர்ந்து சரிஞ்சு போய்கிட்டே இருக்கான். எத்தனையோ பேர் அந்த ஷேரை வாங்குறாங்க, ஆனால் யாருனாலுமே அந்த சரிவை கட்டுப்படுத்த முடியல.
நான் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன், எவ்வளவு பெரிய கும்பா குட்டியாக இருந்தாலும் அதனுடைய இறக்கம் என்பது ஏதாவது ஒரு இடத்துல தடப்பட்டு நின்று மேல் நோக்கி ஓடி வரும். ஆனால் அது எந்த காலத்தில் அப்படின்றது யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 80 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 50% இறங்கி 50 ரூபாயில ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த இசாப் ஸ்மிலான் ஃபினான்ஸ் தன்னுடைய சரிவை இங்கேயே நிறுத்திட்டு திரும்பி மறுபடியும் 60 ரூபா வருவானா, இல்லை ஒரு 20 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் 60 ரூபா வருவானா அப்படின்றது தெரியல. எப்படி பார்த்தாலும் அடுத்து வரக்கூடிய 4 வருடங்களில் இது ஏதாவது ஒரு பெரிய பணம் அப்படின்றது சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். இவனுடைய மூவ்மெண்ட்டே சரியில்லையே. அதாவது இறங்கினாலும் பெருசாக இறங்கிடுறான், ஏறினாலும் பெருசாக ஏறிடுறான் அப்படின்ற கணக்கா இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்த வருஷத்தில் 2024 இப்போ தான் சமீபத்தில் ஜூன் டு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள ஒரு பெரிய ஏற்றம் அப்படின்றது பண்ணான். ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 1000 ரூபா. ஆனால் மறுபடியும் அடுத்த 2 மாதத்துக்குள்ள மறுபடியும் 2600 ரூபாயில வந்து பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏயா சிரிக்கிற? மேலே வாங்கினவங்கலாம் இப்போ எப்படி இருப்பான்? அவனுடைய மனநிலை யோசிச்சுப்பார். தயவுசெய்து மறுபடியும் 3600 ரூபா வா அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கை. நண்பர்களே, நிறைய பேர் எப்படியோ ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறாங்க. மனசுக்குள்ளேயே இது மேல் நோக்கி போகுமா அப்படின்ற மாதிரி ட்ரெண்டை அனுமானிச்சு பார்க்குறாங்க. சில மூவிங் ஆவரேஜில் வச்சு பார்க்குறாங்க, அல்லது ட்ரெண்ட் இண்டிகேட்டர்லாம் வச்சு பார்க்குறாங்க. நீங்கள் என்னதான் ட்ரெண்டை கண்டுபிடிச்சி அதில் பணத்தை போட்டிங்கனாலும் அந்த ட்ரெண்டுக்குள்ளே பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்தால் காசு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி கும்பா பாட்டு பாடிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் இந்த விஷயம் வந்து ட்ரேடர்களுக்கு தான். ஒரு உதாரணத்துக்கு இந்த சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்ற ஒரு ஷேர் நம்ம எடுத்து பார்க்குறோன்னு வச்சுங்களேன். யாராவது யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஓகே இது வந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்டு, இதுக்கு முன்னாடி இந்த ரேட் ஒரு 24 ரூபா வந்து விழுந்தான்னா அங்கிருந்து ஒரு 27 அல்லது ஒரு 29 ரூபா வரைக்கும் போகிறான். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்டு, இங்கே 25 ரூபாயிலிருந்து மறுபடியும் போவானோ அப்படின்ற மாதிரி யாராவது நினச்சி எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ட்ரெண்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் பில்டப் ஆச்சுன்னா அதில் காசு எடுத்துக்கலாம். இங்கிருந்து பாசிட்டிவ் மொமெண்டம் பில்டப் ஆச்சுன்னா காசு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அவன் மறுபடியும் எங்காவது ஒரு 24 ரூபாய் கட் பண்ணி கீழே போகிற மாதிரி இருந்தால் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே தான் வந்தாகணும். இது வந்து ட்ரேடர்களுடைய கணக்கு. ஆனால் முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஷேர்லாம் ஒரு காலத்தில் இது என்ன பிரமாதம் 24 ரூபா, இவன்லாம் 5 ரூபாயெல்லாம் போனவையா, ஆனால் 5 ரூபாயிலிருந்து 35 ரூபா வந்திருக்கிற மாதிரி இதை நாங்கள் கையிலே வச்சுக்கிட்டு 5 வருஷமோ 6 வருஷமோ அவங்களுடைய குடும்பம் நடத்தி மறுபடியும் நாங்கள் ஒரு 50 ரூபா வரும்போது வித்துட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெண்டுக்குள்ளே காசு இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்றது அப்போ அன்னன்னைக்கு அந்த ஷார்ட் டைம் ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்களை பொறுத்து தான். ஆனால் முதலீட்டாளர்கள் நிறைய பேர் எப்படி ஒரு நண்பர் IEX ஷேரை வச்சுக்கிட்டு 1 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு லாபத்துக்கு வந்தாரோ அது மாதிரி பல ஷேர்களில் முதலீட்டாளர்கள் இருக்கிறவங்க பொறுமையாக எடுத்து ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மொமெண்டம் போயிடுச்சு கும்பா பாடிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியல அப்படின்னா அதனுடைய அர்த்தம் இதுதான். அதாவது ஒரு உதாரணத்துக்கு இந்த இர்கான் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்க்கும் பொழுது அவன் 2023க்கு முன்னாடி இருந்த வெறும் 75 ரூபாயிலிருந்து 325 ரூபா நிற்காம போயிருக்கான். அவனுடைய மொமெண்டம் எங்கேயுமே ஃபால் ஆகலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 days மூவிங் ஆவரேஜை கட் ஆகிற மாதிரி வர்றான். அதுக்கப்புறம் இனி கீழ் நோக்கி 140 ரூபா போகிறானா அல்லது இங்கிருந்தே திரும்பி அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வரானா அப்படின்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆனால் இதை தாண்டி கீழே போச்சுன்னா அது மொமெண்டம் இழந்துட்டான் அப்படின்றதான் ஷேர் மார்க்கெட்டில் அர்த்தம். ஆனால் பணம் இருக்கிறவங்க ஜெயிச்சு வந்துடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த இர்கான் இன்டர்நேஷனல்லாம் வந்து அது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்கும் வரை அவன் 230 ரூபாயிலிருந்து மறுபடியும் 50 ரூபாயே போனாலும் அது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருந்தால் மறுபடியும் அங்கிருந்து 300 ரூபா வந்துடுவான். அப்போ பணம் இருக்கிறவங்க ஏவரேஜ் பண்ணி ஜெயிச்சு வந்துடுவாங்க, அது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்கிற வரைக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஷேர் 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு வர்றீங்க அப்படின்னா அப்போ அது ஒரு 50 ரூபா போனாலும் சரி, 30 ரூபா போனாலும் சரி, 20 ரூபா போனாலும் சரி, அதை ஏவரேஜ் பண்ணுறதுக்கு மேலும் மேலும் தொடர்ந்து பணம் போடுற அளவுக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருந்ததுன்னா மிக எளிமையாக ஜெயிச்சு வந்துடலாம். இதுக்கு ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு பணம் அப்படின்ற சப்போர்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஒரு லாபகரமான கம்பெனி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மறுபடியும் திரும்பி ஒரு 4 வருஷமே என்ன 10 வருஷம் கழிச்சு கூட மேல் நோக்கி வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி பொறுமையாக இருந்து மறுபடியும் பழைய ரேட்டை தாண்டி லாஸை ரெக்கவரி பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.